அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் கிளப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன தொழிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, மேலும் ஒரு மதிப்பு கூட்டு தொழிலை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பொருளை வச்சு அதை மதிப்பு கூட்டு பொருளை மாற்றி அதை நம்ம எப்படி சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுவரையும் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி மதிப்பு கூட்டு பொருளாக தான் பார்த்துட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலர் வாழைப்பழம் பார்த்தோம், உலர் பலாப்பழம், உலர் தக்காளி, அப்புறம் உலர் திராட்சைகள், அந்த பச்சை திராட்சை வெள்ளை திராட்சை நம்ம எப்படி செய்கிறது, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்படி வாங்கி பேக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லாத்தையும் விஷயமே நம்ம இதுவரையும் ஒரு சீரியஸாகவே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ அதே வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி இந்த உலர் வாழைப்பழம், இந்த உலர் பலாப்பழம், அப்புறம் இந்த உலர் தக்காளி, இந்த வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் இது மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். மிஷின் செலவுன்றது சுத்தமாகவே இருக்காது. ஆட்கூலி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 90% ஆட்கூலி அப்படின்றது இருக்காது. ஸோ உங்களுக்கு கரண்ட் பில்லும் அப்படின்றது கிடையாது, இட வாடகை அப்படின்றது எதுவுமே தேவைப்பட போகிறதில்ல. நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய போகிறீங்க. உங்களோட உடல் உழைப்பு மட்டும்தான் தேவைப்பட போகுது. இது நீங்கள் பெண்களும் கூட வீட்டிலேருந்து செய்யலாம். உங்கள் வீட்டு மொட்டை மாடியை பயன்படுத்திக்கிங்க, அப்படி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வாசலவே பயன்படுத்திக்கிங்க. வீட்டு தோட்டம் இருந்தாலும் சரி தாராளமாக பயன்படுத்திக்கலாம். சூரிய ஒளியை மையமாக வச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு தொழில் தான் பார்க்குறோம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேள்வி வந்து மனசில் எழலாம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, 6 வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உலர் பொருட்களாக நான் வீடியோ வந்து போட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்கள் ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டு போகலாமே, எதுக்கு ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு வீடியோவாக வந்து போட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதாவது உலர் வாழைப்பழம், உலர் பலாப்பழம், அப்புறம் இந்த உலர் தக்காளி, அப்புறம் இந்த உலர் பேரிச்சைகள், இது எல்லாத்தையும் நான் போட்டிருந்தேன்ல. இந்த லிஸ்ட்டோட சேர்த்து நீங்கள் ஒரு வீடியோவாக போட்டிருக்கலாமே, எதுக்கு தனித்தனி வீடியோவாக போடுவீங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது நம்ம இந்தியாவில் வேளாண் சட்டம் அப்படின்னு வந்துச்சு. அந்த சட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலகட்டம் அப்படின்றது வந்துச்சு. இந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன கனெக்ஷன் அப்படின்னா, இந்த கொரோனா காலகட்டம் வந்ததுக்கப்புறம் இனி வரும் காலங்களில் உலக நாடுகளுக்கு தேவையான ஒரு தொழில் அப்படின்னா அது விவசாயம் சார்ந்த தொழிலாக தான் இருக்கும் அப்படின்றது எல்லா உலக நாடுகளும் தெரிஞ்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, நம்ம இந்த கொரோனாவில் வந்து பார்த்திங்கன்னா 2019 இன்ன வரையுமே வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே பொருளாதாரத்தில் பயங்கரமான அடி வாங்கிட்டு இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா, லண்டனும் சரி, சீனாவும் சரி, ரஷ்யாவும் சரி, நம்ம இந்தியாவும் சரி, அப்புறம் இந்த சவுதி அரேபியா நாடுகளும் சரி, எல்லாமே நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா உணவு பற்றாக்குறை அப்படின்றது இருக்குது. அவங்களோட பொருளாதார மதிப்புன்றது பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது தொழில் அப்படின்றத கையில் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி பொருளாதார மந்தநிலை மட்டும் இல்லை, உணவு தட்டுப்பாடும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு தொழிலாக தான் இந்த விவசாயம் அப்படின்றதுக்கு. இந்த விவசாயத்தில் பல தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. இந்த புதுசாக என்ன பண்ணலாம், அதாவது விவசாயத்தில் என்ன மாற்றம் பண்ணலாம், இதை விட ஹைப்ரிட்டாக என்னத்தை கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு ஆராய்ச்சியும் போயிட்டுருக்குது. அந்த ஆராய்ச்சியோடு சேர்த்து ஒரு சில சின்ன சின்ன வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விவசாய பொருளை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி மக்கள்கிட்ட எப்படி விற்கிறது அப்படின்றதும் போயிட்டுருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பிளாஸ்டிக் கேரி பேக் அப்படின்னு ஒன்று தடை செஞ்சாங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே. அப்போது இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே மாற்று தொழில் என்னத்துக்கு போகலாம் அப்படின்றத நம்ம கவர்மெண்ட்டே தான் சொல்லிச்சு. இந்தியன் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்குது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கேரி பேக் தொழில் செய்கிறவங்க இதுக்கு மாற்று தொழிலை இந்த தொழிலை செஞ்சுக்குங்க, உங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சப்பையை தயாரிக்கிறது, கோணிப்பையை தயாரிக்கிறது, கட்டைப்பையை தயாரிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பொருளை நீங்கள் செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிப்பு பண்ணிகிட்டே இருந்தாங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பையை நீங்கள் கையில் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தடை பண்ணனால பிளாஸ்டிக்கு மாற்றாக நீங்கள் இந்த தொழிலை செஞ்சு உங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக்குங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க தான் எக்கச்சக்கமாக இருந்தாங்க. நீங்கள் பாதிப்படையக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லிச்சு. ஸோ இதே மாதிரி தான் மற்ற தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலீடு அப்படின்றத போட்டு அவங்களால தொழிலும் செய்ய முடியல. பொருளாதாரம் அடி வாங்கினதுனால அரசாங்கங்களும் அவங்களோட கடனை வந்து தள்ளுபடி பண்ண முடியல, மேலும் அவங்களுக்கு தேவையான கடனை வந்து கொடுக்கவே முடியல. அப்போ ஒவ்வொரு துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புது தொழில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதே ஒரு சில தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துறையில், இந்த விவசாயத்துறை மட்டும் நான் சொல்லலை, பல துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் இனி வரும் காலங்களில் பொருளாதாரத்தை எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம உயர்த்த முடியும் அப்படின்னு வந்தப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தென்பட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா உலக நாடுகளுக்கும் விவசாய பொருட்கள் தான் ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இருக்கும். அந்த தொழிலை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டை முன்னேற்ற முடியும் அப்படின்றத எல்லா நாடுகளுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் சரி, இந்த உக்ரைனும் சரி, 2 நாடுகளும் போர் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த ரஷ்யாவும் சரி, இந்த உக்ரைனும் சரி தானிய உற்பத்தியில் அவங்க முன்னேற்றமாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இந்தியா கூட வந்து பார்த்திங்கன்னா தானிய உற்பத்தியில் தான் அதிகமாக இருக்குது. இந்த தானியன்றது என்ன, விவசாயம் சார்ந்த ஒரு பொருள்.
இது எல்லாமே விவசாயம் சார்ந்த ஒரு தொழில். ஸோ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசி பாட்டி பஞ்சத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு முக்கிய பொருளாக இந்த உணவு அப்படின்றது தான் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துறையை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஸோ விவசாயத்துறையில் மாற்று பொருளாக வந்து பார்த்திங்கன்னா பல பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் தான் நான் இப்போ போட்டுட்ருக்கிறேன். இந்த உலர் பழங்களும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க. உலர் பழங்கள், உலர் காய்கறிகள் இல்லை இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நினைப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறீங்களா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் போடுறீங்க, இந்த மாதிரி போடாமல் அந்த மொத்த பொருட்களையும் நீங்கள் ஒரு வீடியோவாக போடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. என்னால் நினச்சாலும் அந்த மாதிரி போட முடியாதுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உலர் பொருட்கள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கொட்டை வகைகள் பண்ண முடியாது, பருப்பு வகைகள் பண்ண முடியாது. இன்னொரு வகையில் இன்னும் மிச்சம் இருக்கிற 2 வகை வேணால் பண்ணலாம். அதாவது பருப்பு வகைகள் பண்ண முடியாது, கொட்டை வகைகள் பண்ண முடியாது. அதை தவிர இந்த காய்கறி வகைகள் வந்து பண்ண முடியும், காய்கறி வகைகளும் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழ வகைகளையும் பண்ண முடியும். ஸோ இந்த காய்கள்லையும் சரி பழங்கள்லையும் சரி மதிப்பு கூட்டு பொருளாக என்னென்ன பொருளை மாற்றலாம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு முறையில் தான் பண்ணணும் அப்படின்னே பண்ணிட்டு இருக்கிறாங்க. மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு வர்றப்ப ஒரு பொருளை வச்சு வேறு ஒரு பொருளை உண்டாக்கணும் அப்படின்றது ஒரு மதிப்பு கூட்டு பொருள் தான். அதே பொருளை சாதாரணமாக மதிப்பு கூட்டு பொருளை எப்படி எளிமையாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டியூட் எடுத்துருக்கிற ஒரு விஷயமே இதுக்கெல்லாமே பேட்டன் ரைட்டு இன்னும் யார் வாங்க போகிறோம் அப்படின்றதுலாம் தெரியாதுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் வந்து எனக்கு கிடச்சிட்டு இருக்குது. அந்த ரிப்போர்ட் கிடைக்க நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ இன்னொரு விஷயத்தை நான் முக்கியமாக சொல்லிவிட்டு இந்த பொருள் என்னன்றதை பார்த்துட்டு இந்த பொருளுக்கான உற்பத்தி அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ரொம்ப லென்த்தாக நான் கொண்டு போக விரும்பலை. ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே ஒவ்வொன்றா தான் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு வீடியோ போடுறீங்க அப்படின்னு உங்கள் மனசில் தோண்டி இருக்கலாம். இதுவரையும் யாரும் அந்த கேள்வி கேட்கல. ஆனால் இதுக்கு மேலேயும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நானே உங்கள் மனசில் இருக்கிற அந்த சந்தேகங்கள், கருத்துக்கள், கோவத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வெளிப்படுறேன். கோவம் அப்படின்றது யாருக்கும் இருக்காது. ஸோ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வீடியோ போட்டு பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்களுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பழங்கள் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழங்கள் வகை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வச்சு காய வச்சு நம்மளால் டேரெக்டாக பேக்கிங் பண்ண முடியாது. அதே மாதிரி காய்கறியும் தான் இருக்குது. அந்த மாதிரி காய்கறி வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வச்சு நம்மளால் பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா A to Z எல்லா காய்களையும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அதே மாதிரி A to Z எல்லா பழங்களையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதையும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டை அவங்க எடுத்து பெரிய அளவில் செலவு பண்ணுறாங்க. இப்போ 300 வகையான காய்கறிகள் இருக்குது, எத்தனையோ வகைகள்லாம் பழங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம ஒரே வச்சு சாம்பிள் பார்க்க முடியுமா? இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கே நான் ஓப்பனாக இந்த விஷயத்த சொல்லிட்டேன். காய்கறிகளையும் பழங்களையும் வச்சு தான் மதிப்பு கூட்டு பொருள் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இந்த சூரிய ஒளியில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இதே ஒரு கான்செப்டாக வச்சு கூட நீங்கள் ஒவ்வொரு சாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் சாம்பிள் வந்து பார்க்கவே முடியாது. உங்கள் ஏரியாவில் என்னென்ன பழங்கள் விற்கிது, என்னென்ன காய்கறிகள் விற்கிதோ அதை தான் நீங்கள் சாம்பிள் பண்ணி பார்க்க முடியும். அப்படியே ஒரு சாம்பிள் கரெக்டாக வந்தாலும் நீங்கள் 2வது சாம்பிள் அதே பொருளை போட்டு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் ஆப்பிள் வச்சு பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்பிள் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் வச்சு பண்ணியிருக்கோம், நல்லா வந்துருச்சு. அடுத்து நான் 2 ஆப்பிள் வச்சு பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் 2 ஆப்பிள் வச்சு சாம்பிள் பண்ணும்போது அந்த 2வது சாம்பிள் கரெக்டாக வரலாட்டி நீங்கள் குழம்பி போயிடுவீங்க. அப்போ யாரோட சஜஷனாவது வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றக்காக தான் எனக்கு ஒவ்வொரு ரிப்போர்ட்டாக கிடைக்க நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கேன். சரி, இப்போ என்ன பொருளை வந்து உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பொருள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொய்யா பழம். இது வந்து நீங்கள் என்ன வகையான கொய்யா வேணாலும் எடுத்துக்கலாம். குறிப்பாக நான் எப்போயுமே சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கொய்யா, நாட்டு வகையான காய்கறிகளை தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ 2வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் இருக்குது பார்த்திங்களா, அந்த அன்னாச்சி பழம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொய்யா பழம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம். இந்த கொய்யா பழத்தை நீங்கள் காய வச்சிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அந்த காயை வச்சிங்க அப்படின்னா ஒரு மாங்காய் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வேறு எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க, அதை நான் கொடுக்க முடியாது. கொடுத்தா பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வந்தாலும் வந்துடலாம். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் நான் படித்ததை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது சிம்பிளாக உங்களுக்கு புரியணுமே அப்படின்றக்காக தான் நான் சொல்கிறேன். கொய்யா பழத்தை நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிங்க. நம்ம உருளைக்கிழங்கு அந்த சிப்ஸ் போடுறோம்ல, அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி சிப்ஸாக போடுற மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த உருளைக்கிழங்கு சின்ன சின்ன ஸ்லைஸ் போடுற மாதிரி நம்ம அன்னாச்சி பழத்தையும் ஸ்லைஸ் போட்டுக்கணும். அப்படி அன்னாச்சி பழத்தை ஸ்லைஸ் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற அந்த சதப்பற்று இருக்குது பார்த்திங்களா, அந்த சதப்பற்று தான் தேவை. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்டு மாதிரி இருக்கும் அந்த பழத்துலேயே. அந்த தண்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். இது வந்து எத்தனை நாள் வெயிலில் காய வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வெயில் இருந்துச்சுன்னா 5 நாள் காய வைக்கணும். சுமாரான வெயில் இருந்துச்சுன்னா 8 நாள் வரையும் காய வைக்கலாம். அதிகபட்சமாக 10 நாள் வரையும் காய வைக்கலாம். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பொருளுமே, அதாவது இந்த கொய்யா பழமும் சரி அன்னாச்சி பழமும் சரி வெயிலில் நல்லா காயணும். வெயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம்
நீங்கள் ஒரு அருமையான ஒரு பேக்கெட் பண்ணணும். அந்த பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த A to Z எல்லாமே, அந்த பொருளும் சரி, அந்த பொருளோட நேமும் சரி, அப்புறம் உங்கள் பிராண்டும் சரி, உங்களோட கம்பெனி நேமு, பின்னாடி அட்ரஸ், அந்த பொருளை பற்றின டீட்டெயில், இன்க்ரீடியன்ட்டு, இது நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம், உங்களோட லைசன்ஸு, அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன், லேஸ் கம்பெனிக்காரன் எப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் A to Z எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிடணும். நான் ஆல்ரெடி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பற்றி நான் சொல்லியிருந்தேன். பேக்கெட் போட்டு நீங்கள் கடைக்கு போய் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் போய் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்மையான லாபம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்ன கடையில் எல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கடைகள் குறிப்பாக வாங்குறாங்க, மளிகை கடைகள் எல்லாருமே வாங்குறாங்க, ஒரு சில ரெஸ்டாரண்ட்டும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கிறாங்க, பேக்கரி எல்லாமே பார்த்தா வாங்குறாங்க. இந்த 4 கடையிலையும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வாங்குவாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, ஒரு சில ஹோட்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இதை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட் போட்டு டேரெக்டாக கொடுங்க. அப்போ இல்லாட்டி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஹோல்சேல் பையர்ஸ் இருக்காங்க, ஹோல்சேல் செல்லர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் மொத்தமாக கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க தான் கொடுக்கலாம். அப்படியும் இல்லையா, நான் உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லற விலையில் சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு நான் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ அமேசானில் கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும், அமேசான் ஆப் வச்சுருப்பீங்க, ஸ்னாப்டீல் ஆப் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஷாப்பிங் ஆப் எல்லாமே நீங்கள் வச்சுருப்பீங்களா, அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ்ன்னு இருக்கும், அதில் கஸ்டமர் கேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கஸ்டமர் கேர்கிட்ட நீங்கள் கால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அவங்ககிட்ட நீங்கள் பேச முடியுங்களா. அந்த மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா, இந்த மாதிரி நான் இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பேக்கெட்டாக சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் அந்த அமேசானை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இந்தியாவில் இருக்கிற அமேசானை வச்சு நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அமேசானுக்கு வைக்கிறேன், லண்டனில் இருக்கிற அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா நான் சேல்ஸ் பண்ணணும்னா அவங்க சஜஷன் பண்ணுற ஒரே வே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமேசான் குளோபல் பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அப்படி அமேசான் குளோபல் மார்க்கெட்டுன்னு சொல்லியிருக்கும். ஸோ அது மூலிமா இங்கேருந்து அவங்க பார்த்திங்கன்னா அங்கே வந்து சேல்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டார்கெட்டு இந்த மாதிரி 4 கடைகள், பேக்கரி, ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் இந்த பழக்கடைகள், மளிகை கடைகள், இந்த கடையை நீங்கள் டார்கெட் பண்ணிக்கங்க. இதோட சேர்த்து ஹோல்சேல் பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்கிறாங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிற கடை எல்லாமே தனியாக இருக்குது. எப்படி மளிகை கடைக்கெலாம் ஹோல்சேல் கடை இருக்குதோ, காய்கறிக்கும் ஹோல்சேல் கடை இருக்குதோ, அதே மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடைகள் நிறையாவே இருக்குது. அதாவது இந்த மிளகு, சீரகம், இதெல்லாம் வாங்குறாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா, உலர் திராட்சைகள், பேரிச்சைகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாகவே ஒரு ஹோல்சேல் கடையே இருக்குது. அந்த கடையில் போய் நீங்கள் ஆர்டர் எடுத்து கண்டிப்பாக அவங்ககிட்ட கொடுக்கலாம். இது எல்லாமே புது பொருளாக வந்துட்டு இருக்குது அப்படின்றனால தாராளமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பைபேக் ஆஃபரும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பைபேக் ஆஃபரும் வாங்கி மாதம் எனக்கு இவ்வளோ பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். சரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ரேட் என்ன அப்படின்றது நீங்கள் பார்க்கணும்னா நான் ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து கொடுத்துறேன். இப்போ நீங்கள் ஒரு 2000 ரூபாய் கொய்யாப்பழம் வாங்கியிருக்கீங்க, அதை காய வச்சு எடுத்தப்போ உங்களுக்கு 50 கிலோவாக இருக்குது, 25 கிலோவாக வந்திருக்குன்னா நீங்கள் அந்த 2000 ரூபாய்க்கு கொய்யாப்பழம் வாங்கினது தான் நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். நீங்கள் கொய்யாப்பழம் எத்தனை கிலோ வாங்கிட்டு வந்துருக்கீங்களோ, 50 கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த 50 கிலோ ரேட்டை நீங்கள் போடணும். 2வது ஆட்கூலின்னு ஒன்று சேர்க்கணும். 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யாப்பழத்தை வாங்கிட்டு வர்றதுக்கான அந்த போக்குவரத்து செலவுன்னு இருக்குது, அந்த போக்குவரத்து செலவு சேர்க்கணும். 4வது வந்து பார்த்திங்கன்னா GST சேர்க்கணும். இந்த 4யும் சேர்த்ததுக்கப்புறம் தான் அடக்க விலை அப்படின்ற ஒன்று நமக்கு கிடைக்கும். இந்த அடக்க விலையோட உங்களோட லாபத்தை வந்து சேர்க்கணும். இந்த லாபத்தை எப்படி சேர்க்கணும்னா ஒரு 30%, 40% இந்த அடக்க விலையோட சேர்த்து உங்கள் லாபத்தை சேர்த்துட்டிங்கன்னா டோட்டலாக MRP அப்படின்றது வந்துடும். இந்த MRP ரேட்டுன்றது ஹோல்சேலாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 30%, 20% வச்சா போதும். ரீட்டெயிலாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 40% 60% வச்சா போதும். இவ்வளோ தான் ஒரு தொழில். இதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு பொருள் வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த பொருளை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். இதே சீரீஸாக வந்து பார்த்திங்கன்னா 7வது வீடியோ 8வது வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும். அவங்க சின்னதாக ஒரு சாம்பிள் போட்டு சக்ஸஸ் ஆகுதுன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறனால நான் அந்த ரிப்போர்ட்டை அப்படியே படித்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கிறேன். நீங்கள் எந்த விதமாக தப்பாகவும் நினைக்க வேணாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பழமாக போடணும் அப்படின்ற ஆசையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ட்ரை ஃப்ரூட்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வகையான பொருட்களை நானே சூஸ் பண்ணி போட்டிருந்தேன். அதில் 25 பொருளை 10 பொருள் நாமளே சொந்தமாக ரெடி பண்ணிக்கலாம், மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி இந்த ட்ரை ஃப்ரூட்டாக மாற்றிக்கலாம். மிச்சம் 15 பொருள் தான் நீங்கள் போய் ஹோல்சேலாக வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த லிஸ்ட்டு கிடைக்க நான் போட்டுகிட்டே இருக்கிறனால நீங்கள் என்ன மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.